Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை தினத்தில் வழிபாடு செய்வது எப்படி அதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அட்சய திருதியை தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து பூஜை அறையில் கோலம் போட வேண்டும். லட்சுமி நாராயணன், சிவசக்தி, அன்னபூரணி, குபேரன் படங்கள் வைத்து சந்தன குங்குமம் இட்டு பூ மாலைகள் சாற்ற வேண்டும். குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்கவும். பின்னர் கோலத்தின் மீது பலகை வைத்து கோலம் போடவும். ஒரு சொம்பில் அரிசி, மஞ்சள், நாணயங்கள், பொன், சிறிய நகைகள் இருந்தால் போடுங்கள். அதற்கு சந்தன குங்குமம் இட வேண்டும். அதன் மீது தேங்காயை மாவிலை கொத்து நடுவில் வைத்து கலசம் தயார் செய்து பலகை மீது வைத்து விடுங்கள். இதற்கு முன் கோலம் போட்டு நுனிவாழை இலையில் அரிசி பரப்பி அதன் மீது விளக்கேற்றி வைக்கவும். பின்னர் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்கும பொட்டு இட்டு போடுங்கள். பொன், பொருள், புத்தாடைகள் வாங்கியிருந்தால் கலசத்திற்கு அருகில் வையுங்கள். அர்ச்சனைகள் முடிந்த பிறகு தூப தீபம் காட்டி பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்யலாம். இவ்வாறு பூஜை செய்தால் அளவற்ற பலன்கள் கிடைக்கும். அட்சய திருதியை தினத்தில் நாம் செய்யும் நற்செயல்கள் எல்லாமே 1000 மடங்கு பலனை தரும் என்று பவிஷ்யோத்திர புராணம் சொல்கிறது. அன்றைய தினம் செய்யப்படும் தானங்கள் பித்ரு காரியங்களுக்கு பல ஆயிரம் பலன்கள் உண்டாகும். பொருளை தேடிக் கொள்வதைப் போல புண்ணியத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு சரியான சந்தர்ப்பமாகத்தான் இந்த அட்சய திருதியை வருகிறது. நீங்கள் மனம் உவந்து ஏழைகளுக்கு செய்யும் தான தர்மம் பல மடங்காக வளர்ந்து அதன் புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அட்சய திருதியை தினத்தன்று நீங்கள் 10% தானம், 10% தர்மம் செய்தாலே அது பல்கி பெருகி உங்களுக்கு 100% புண்ணியத்தை தேடித்தரும். இத்தகைய சிறப்பான தினத்தன்று செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி பூஜையை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இதனால் செல்வம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். மகாலட்சுமி படம் முன்பு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி துதியை மனமுருக சொல்ல வேண்டும். நிச்சயம் அலைமகள் உங்கள் வீட்டில் அவதரிப்பாள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.